முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்றைக்கு 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்திருக்குது. இதற்கு பின்னணியில மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல உண்மைகளும் தெரிய வந்திருக்குது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால உகாண்டால மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்தை பற்றி ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அமைச்சகம் இன்றைக்கு ஒரு புதிய அறிவித்தலை வெளியிட்டு இருக்குது. இந்த விடயம் ராஜபக்ச தரப்புக்கு பலவிதமான சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, அவை எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஒரு தீவிர விசுவாசியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியினுடைய புலனறுவை மாவட்டத்துக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல. இவருடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்றைக்கு 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அப்படி இதற்கு பின்னணியில் என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2019ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு நாட்டில் இந்த பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட தொடங்கினது. இதால 2022ஆம் ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் இந்த கோட்டாபாய ராஜபக்சவும் அப்ப பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவும் பதவி விலக வேணும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாளடைவில் இந்த போராட்டம் மிக பெரிதாக மாறினதால சரியா 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி இந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவர். அதே நாள் இந்த மே மாதம் 9ஆம் தேதி நிம்பட்டுவ பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரலவும் அவருடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரியும் போயிருக்கிறார்கள். ஒரு வாகனத்தில் பயணிச்சிருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதி மக்கள் அங்க மறிச்சா பிறகு உடனடியாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாம இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரலவால அங்க இருந்த பொதுமக்கள் மேல துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுது. அதாவது அவருடைய பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி கொண்டு அங்க இருந்த மக்கள் மேல சரமாரியான துப்பாக்கி சூடுகளை நடத்தி இருக்கிறார். இதுல அங்கிருந்து கிடைத்த கண்காணிப்பு கேமராக்களுடைய தகவல்களின் பிரகாரம் சரியா 6 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதுல 27 வயதான இளைஞனோட சேர்த்து 3 பேர் ஆபத்தான காயங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இதற்கு பிறகு உடனடியாகவே அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அமரகீர்த்தி அத்துக்கோரலவும் அவருடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரி என்று சொல்லப்படுகிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான கட்டடத்துக்கு போயிருக்கிறார்கள். இருந்தாலும் அங்க பொதுமக்களால் அவர்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த கட்டடத்துக்குள்ள இருந்து இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரலவும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியும் சடலங்களாக மீட்கப்படுறார்கள். உடனடியாக இந்த விடயம் போலீஸ் தரப்புக்கு தெரிவிக்கப்பட்டு போலீசார் வந்து விசாரணை செய்துட்டு தந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருந்தது சொன்னா, இவர்கள் இருவருமே, அதாவது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரலவும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியும் தன்னைத்தானே சுட்டுத்தான் இறந்திருக்கிறார்கள். இங்க எந்த விதமான கொலை சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று சொல்லி முதலாவது போலீஸ் கட்ட அறிக்கை சொல்லியிருந்தது. இருந்தாலும் சரியா 4 நாட்களுக்கு பிறகு, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வழியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ அறிக்கை என்ன சொல்லியிருந்ததுன்னு சொன்னா, இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரலுடைய உடம்புல எந்த விதமான துப்பாக்கி சூட்டு காயங்களும் இல்லை. அதை விட உடம்புக்குள்ளையும் எந்த விதமான தோட்டாக்கள், அதாவது துப்பாக்கியால சுட்ட தோட்டாக்களும் இல்லை. இருந்தாலும் அவருடைய உடம்பு முழுக்க மிக பலமான அடிகாயங்கள் இருக்குது. பல பேரால இவர் மில்லேச்சத்தனமாக தாக்கப்பட்டுத்தான் இந்த உயிரிழப்பு இடம்பெற்றிருக்குது. அதே நிலைமைதான் இவருடைய பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு நிகழ்ந்திருக்குது என்று சொல்லி இந்த மருத்துவ அறிக்கை இவர் அடித்துத்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று உறுதி செய்யப்படுது. இதற்கு பிறகு இந்த கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி இந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்று ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரலுடைய வழக்கு விசாரணை இடம்பெறுது. இதுல அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களுடைய உதவி மூலம் கிட்டத்தட்ட 42 பேருக்கு மேல கைது செய்யப்படுறார்கள். 2 பல்கலைக்கழக மாணவர்கள், முச்சக்கர வண்டி சாரதிகள், அங்க இருக்கக்கூடிய கடையினுடைய உரிமையாளர்கள் என்று சொல்லி மிக சாதாரணமான பொதுமக்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள். ஏன் என்று சொன்னா, இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரல செய்தது பொதுமக்கள் மேல, அதாவது அந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல இவர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தினவர். அதுல 6 பேர் காயமடைஞ்சவர்கள். அதுல ஆத்திரமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த பொதுமக்கள் தான் அமரகீர்த்தி அத்துக்கோரல மேல தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அங்க கைது செய்யப்பட்ட மக்கள் எல்லாமே மிகச் சாதாரணமான மக்கள். இதற்கு பிறகு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தும் போது அதில் 13வது நபரும் 31வது நபரும் இந்த விசாரணைகள் இடம்பெற்ற காலத்திலேயே உயிரிழக்கிறார்கள். அதைவிட பிணையில வெளிவந்திருக்கக்கூடிய 2 பேர் இப்பவும் தலைமறைவாக இருக்கிறார்கள். இதற்கு பிறகு மிகுதியாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக சகல ஆதாரங்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பௌத்த பிக்குகள் என்று சொல்லி இவர்கள் அனைவரும் வழங்கின சாட்சியங்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிராக இருந்ததால மிகுதியாக இருந்திருக்கக்கூடிய நபர்கள் 12 பேருக்கு இன்றைக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதை விட 4 பேருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறை தண்டனையும், மிகுதியாக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுமக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு அவர்கள்ல ஒரே நாள்ல 12 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முதலாவது சம்பவம் இந்த அமரகீர்த்தி அத்துக்கோரவனுடைய கொலை வழக்கு தான். இப்படி ஒரு பக்கம் பரபரப்பான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால உகாண்டால பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணத்தை பற்றி ஒரு அமைச்சக முடிவு வெளியாக இருக்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னா, நேற்றைய தினம் இந்த வாராந்த அமைச்சக கூட்டத்தில் வைத்து அமைச்சர் நலிந்த ஜெயதிச விட்ட இந்த வெளிநாட்டு பணம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறதா என்று சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஏற்கனவே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால நாங்கள் உகாண்டால தான் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக சொன்னாங்க. ஆனா உகாண்டால மட்டுமில்ல, அந்த பணம் துபாயிலையும் அதே போல வேறு சில நாடுகளிலையும் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இதற்கான முழுமையான உத்தியோகபூர்வமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இனிவரும் காலத்தில் இதற்காக பல பேர் விசாரணைக்காக அழைக்கப்பட போகிறார்கள். அவர்கள் எல்லார்ட்டையுமே வாக்குமூலங்களை பதிவு செய்து இந்த பணம் மீள கொண்டு வர நடவடிக்கையோட சேர்த்து பல பேர் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாளுமே இந்த வெளிநாட்டு பணம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறதா, இந்த விடயம் உண்மையா பொய்யா என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கதான் இன்றைக்கு அதற்கான ஒரு முடிவு வெளியிடப்பட்டிருக்கு. அதாவது இந்த விசாரணைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதுலயும் உகாண்டால மட்டும் இல்லாம துபாயிலையும் இந்த பணங்கள் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்பட்டிருக்குது. அதே போல இந்த வெளிநாட்டு பணம் மற்றும் இல்லாம ரணில் விக்ரமசிங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இது பற்றியும் இந்த விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் இடம்பெறுகிற இந்த குற்றச் சம்பவங்கள், அதாவது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் போலீசார் நடத்தின துப்பாக்கிச் சூட்டில் ஒரு 17 வயதான இளைஞன் உயிரிழந்தவர். இதுக்கு பிறகு இன்றைக்கு போலீஸ் தரப்பு வெளியிட்ட அறிக்கையில அந்த இளைஞனுக்கு வயது 17 இல்ல 19 என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் அந்த 19 வயதான இளைஞனுடைய மருத்துவ அறிக்கையும் வெளியாக இருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த இளைஞனுக்கு பின்பக்கத்தில், அதாவது முதுகு பக்கங்கள்ல எந்த விதமான துப்பாக்கி காயங்களும் இல்ல, அவருக்கு நெற்றி பகுதியில தான் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த பிரேத பரிசோதனை முடிவுகள் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவம், அந்த இளைஞன் தன்னுடைய நண்பர்களோட வாகனத்தில் பயணிச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் போலீசார் அந்த வாகனத்தை நிறுத்துமாறு சமிக்ஞை காட்டுறார்கள். ஆனா அவர் அந்த சமிக்ஞைக்கு கீழ்ப்படியாம தொடர்ந்தும் வாகனத்தை செலுத்தியிருக்க போலீஸ் தரப்பால பல தடவைகள் எச்சரிக்கை வெட்டுக்கள் தீர்க்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த வாகனத்தை நோக்கி சுடப்பட்டிருக்குது. இதுல அந்த வாகனத்தினுடைய பின்பக்கங்கள்ல தோட்டாக்கள் பட்டதுக்கான பல ஆதாரங்கள் இருக்குது. அப்படி இருக்க எப்படி அவருடைய நெற்றி பகுதியில் தோட்டாப்பட்டது, இதாலதான் மரணம் நிகழ்ந்திருக்குதுன்னு சொல்லி உத்தியோகபூர்வமான மருத்துவ அறிக்கையும் வெளியாக இருக்குது. ஆனா போலீஸ் தரப்பால சொல்லப்படுகிற கதை, அவருடைய வாகனம் எங்களை தாண்டி போகும்போதுதான் நாங்கள் சுட்டனாங்க. அப்படி இருக்க எப்படி முன்னால நெற்றிக்கு முன்னால் என்று சுட முடிஞ்சது? உண்மையிலேயே இதற்கு பின்னணியில பல விடயங்கள் மாற்றப்பட்டிருக்குது, பல விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்றதுக்கு இந்த மருத்துவ அறிக்கையை மிகப்பெரிய உதாரணமாக அமைஞ்சிருக்குது. இது தொடர்பில் ஒரு விசேட விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் கூட, என்ன நடக்க போகுது, நீதிகள் நிலைநாட்டப்படுமா, இல்ல வளம போல இந்த விடயங்கள் கொஞ்ச காலத்திலேயே அப்படியே கண்டும் காணாமலாக்கப்படுமா, இல்லையண்டா இதற்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்றதுக்காக எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.